என்ன வச்சிருக்க? எல்லாரும் வச்சிருக்கதா சார் நானும் வச்சிருக்கிறேன். எனக்கு புரிஞ்சுட்டு அதனால சிரிக்கேன். எல்லார்ட்டையும் இருக்கிறது அவர்கிட்ட இருக்கான், எனக்கும் இருக்கு. சரி ரைட்டு. ரியாக்ஷன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ரியாக்ஷன் வீடியோ நான் என்ன பண்ண போறேன்னா, கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டது, ப்ரோ தண்ணியை வாய்க்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்து ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல பண்ணிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காண்டி உன் நண்பனை பத்தி சொல்லு. ஒன்னு பொம்பளை பொறுக்கி, இன்னொன்னு பிட்டி படம் பாக்குற கேசு, இன்னொன்னு கிளவி உள்ளுப்பாவடைய தூக்கிட்டு செருப்படி வாங்கினது, இன்னொன்னு அடிவம்ப கையில வச்சு அடிச்சுக்கிட்டே அலையுது. சிரிச்சேன், பட் வாயிலேருந்து தண்ணி வெளியே வரல. ஓகே வெயிட் பண்ணுங்களேன், பேசிக்கிறேன். பட்டு செம, அவர் சொன்ன 4 அம்சமும் பக்காமல் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருக்குது. அதில் ஒரு சிலது நம்மகிட்டையும் இருக்குது, அதாவது என்கிட்டையும் இருக்குது. அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். உங்கள் கேங்லேயும் கண்டிப்பாக அந்த 4 பிறந்த மாதிரி எவனாச்சும் ஒருத்தர் இருப்பான், அவனை கீழே அட்டாக் பண்ணி விடுங்க. ஓகே என்னங்க வாயில அவனு தண்ணி வச்சுக்கிறேன். ஆண்டனி அறிவு கட்ட கட்ட, ஆலமரத்து பட்ட, வெக்கங்கட்ட கட்ட, வேப்ப மரத்து பட்ட, அண்ணாமலை பொட்ட. அட சத்தியமா இதனை எதிர்பார்க்கல. ஐயோ தெரியாதோ வாயில தண்ணி வச்சிட்டோம்ல. எப்பா திருப்பியும் போடக்கூடாது. ஐயோ கீபோர்டு ஃபுல்லாக தண்ணி ஆயிட்டல. தெரியாது நம்ம சேலஞ்ச் ஆரம்பிச்சுட்டு நினைக்கல. எப்பா நல்லா இருக்கு. நீங்களும் வேணா வாய்க்குள்ள தண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒன்று நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். உனக்கு இருக்கும் யாரை கிண்டல் பண்ணு தெரியுதா? நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலாம். ஒரு ஆம்பளை எனக்கே பாதுகாப்பு இல்லைன்னா பொண்ணுங்களாம் இன்ஸ்டாகிராம்ல எப்படி குடும்பம் நடத்துறீங்கன்னே தெரியலையே. 50 ஃபாலோவர்ஸ் வந்திருக்கு, ஏதாவது கிஃப்ட் தரேன் இன்பாக்ஸ் வாங்கன்னு சொன்னா, இன்பாக்ஸ் வந்தா காட்டுவீங்களான்னு ஒருத்தன் கேட்டிருக்கான். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, வானவில்கள் அதிகமாக ஆகி கொண்டு இருக்கிறது. ஸோ சேஃபாக இருங்களே, வெளியே நடமாட முடியல. நிறைய பேர் இன்னியே வானவில்கா இல்லை, கஷ்டமா இருக்குல்லடா. சத்தியமா வானவில்லா இல்லைல்ல, நீங்களாச்சும் நம்புங்களேன். உங்கள் காதலி மனது விட்டு அழுது உங்களிடம் பேசணும். ஓகே இதுக்கு எங்க இடம் இருக்குன்னு கேக்குறாங்க. சார், நீங்க கேட்டீங்க இந்த மட்டும் காதலுக்கான இடம்னு. காதலுக்காக ஷாஜகான் கட்டி வச்சிருக்காருல தாஜ்மஹால், அங்க போய் லவ் பண்ண சொல்லுங்க சார். ஐயால அவனை கல்ல போட்டாரு. டேய் அங்க போய் லவ் பண்ண சொல்லுங்க சார். என்னை யாரும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. ஐயோ இதுக்கெல்லாம் சிரிக்க கூடாதுல. சிரிச்சு வச்சால நீயே வாட்சிக்காத சொல்லிட்ட. இதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் போயிடுவோம். கீபோர்டு ஃபுல்லா தண்ணி ஆகுதுல. ஐயோ என்ன படிக்கிற? காலேஜ். என்னவா போற? டெய்லர் ஆக போறேன். இவங்களை பத்தி நான் பேசியே ஆகணும். எல்லாரும் வைப் பண்ற அளவுக்குலாம் ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்ல முடியாத. நல்லா இருக்காங்க ஒத்துக்கிற, பட் ரொம்ப நல்லா இருக்காங்களான்னு சொல்ல முடியாது. இந்த அக்காக்கு ஏம்லாம் வைப் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு சுத்தமா புரியல. அவங்க டெய்லரிங் சொல்லி தராங்களே, அதை மட்டும் கத்துக்கோங்களே. ஓப்பனா சொல்ல போனா டெய்லரிங்க்கு அந்த அக்கா வளர்ந்தாங்க இல்லையான்னு தெரியல. இவனுக்கு எல்லாரும் எனக்கு டெய்லரிங் படிக்கணும், டெய்லரிங் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு போறீங்க? நீங்க எல்லாரும் எதுக்குல போறியோ தெரியும்ல இல்லை எங்களுக்கு. ஸோ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, வாழ்க்கையை தொலைச்சிக்காதீங்கடா டேய். யாரில் இது கால் பண்ணி சாவடிக்கா மயிரா பிடிங்களா? வேலை இருக்குல்ல எனக்கு முட்டா உருங்களே. அப்புறம் வாய்ஸ் கேட்காத என் வாய்ஸ். சாரி. சரி ஓகே நெக்ஸ்ட் போயிடுவோமா?
மாப்பிள்ளை மெயினா வந்து எனக்கு அழகா இருக்கணும், என் பொண்ணுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஒன்னும் ஆசைப்படுற மாதிரி தெரியலையா? எங்களுக்கு கீபோர்டு போச்சு. பிரியாணி மாதிரி ஆயி சபாச்சை ஒரு மணியனை போட்டு வரேன், இல்லாட்டி ஃபுல்லா ஈரமாயிரும். शर्म को नहीं आया अगर रोड के बीच में दीवार बना रहे? गलती होगी मैडम, ठेकेदार की लोकेशन मान गलत दे दी। मान बेरों को नहीं और रूट पापा की परिया को है। फोन लगा भी ठेकेदार ने, तो क्या लोकेशन सही बता मान। நான் கூட 3 பேரும் கோவப்பட்டு பொம்பளை தான் அடிப்பான்னு பார்த்தா என்ன டக்குனு சாரி கேட்டு ஒர்க்கர் அடிக்கு நீ. ஆனா செம பாத்தியா, ரோட்ல போகாம அவங்க எங்கேயோ வீடு கட்டிட்டு இருக்காங்க, அங்க போய் இடிச்சிட்டு என்ன நடு ரோட்லயா வீடு கட்டிட்டு இருக்கேன்னு கேட்காவா? என்னத்த சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அக்னி எல்லா கல்சியும் தப்பு சொல்ல முடியாது. நண்பர்களே, இந்த இருக்க பாருங்க செனப்பண்ணி இருமானு ஒரு இளநிக்கு 1000 ரூபாய் கொடுத்து வாங்கி குடிச்சிருக்கான் ஒரு இளநிய. இதுல இனிப்பா வேற இல்லைங்கிறேன் அந்த இளநீ. ஏன் மூத்திரத்தை குடுறா, அது இனிப்பா இருக்கும். எருமாட்டு பல ஒரு இளநிக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணிருக்கா, உனக்கு அறிவுமை இருக்கா இல்லையாடா? இருந்தாலும் ரொம்ப பேசக்கூடாதுல்ல அவரு. அதாவது இர்ஃபானை பத்தி ஒரு வீடியோ போட்டாரு, 1 or 2 வீடியோ போட்டிருக்காரு, அது நல்ல வியூஸ் போயிட்டு. அதனால இப்ப இர்ஃபானே போட்டு அடியேன்னு அடிச்சு வியூஸ் பார்த்துட்டு இருக்காரு. கமெண்ட்ல அதான் நிறைய பேர் போட்டிருந்தானுங்க. அந்த மூத்தத்தை குடிஞ்ச உடனே எனக்கு சிரிப்பு வந்துட்டு. அது அவன் காசு, அவன் என்னவும் பண்ணுவான். 1000 ரூபாய்க்கு இளநியும் குடிப்பான், 1 லட்ச ரூபாய்க்கு இளநியும் குடிப்பான். உனக்கு என்ன வந்துச்சு? சரி, உங்களுக்கு என்ன வந்துச்சு? சோழியை பாருங்க ப்ரோ. இப்போ நீங்க கமெண்ட்ல கேட்பீங்க, உன் சோழியா பாருல, அடுத்த வீடியோக்கு ரியாக்ட் பண்றேன், அதானே கேட்பீங்க. சரி ரைட்டு, நெக்ஸ்ட். அக்கா அண்ணா தூங்கும் போது அண்ணா மூஞ்சில குசு விடுங்க, இதோ உங்களுக்காக. இப்ப அத்தான் தூங்கிட்டு இருக்காரு, நைஸா குசு விட்டுட்டு ஓடிடுவோம். ரெடி 1 2 3. என்ன எந்திரிக்கல? இன்னொரு டைம் ட்ரை பண்ணுவோம். குசு விட்ட கூட சிரிக்கல. பின்னாடி பாத்தீங்களா? நான் காட்டுறேன். பின்னாடி 2 பள்ளி நிக்கல, அந்த பள்ளிக்கு மூஞ்ச பாரு, தீம்ஸ் மூஞ்சி. குசி விட்ட 2 ஓடிட்டுல. ஐயோ, இந்த கிரியேட்டிவிட்டிங்க தெரியுமா? அதுக்கு பள்ளி கூட வச்சிருக்கான பத்தியா? அதெல்லாம் சிரிப்பு வந்துட்டு. तो दोस्तों ये देखिए हमारा फाइनली आईफोन 14 खोला जा रहा है। ये देखिए, ये क्या है? ये क्या है भाई? हैं? ये क्या? என்ன நியாயம் இது? ஐபோன்ல ரின்சோப்பா ஸ்கிரிப்டடா உண்மையான வீடியோவா? இல்லை இப்படி பயமுடுத்துறியா? இல்லை ஆன்லைன்ல வாங்கவே பயமா இருக்குல்ல. அடங்கொய்யால. हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद, ये क्या हुआ? गलाव से पानी आ गया, गामछा भी खुल गया मेरा। गलती ये देखिए, வெயில் ரொம்ப சாஸ்தியா இருக்குல்ல, அதனால வேற ஒண்ணும் இல்லை. அதுகளுக்கும் வெக்க இருக்குமா இருக்காதா? பாவம் தானே, அதுக்குள்ள ஒரு உயிர் தானே, படுத்துட்டு போட்டு பாவம். நானும் இந்த மாதிரிலாம் கிடக்கிறத பார்த்தா அப்படியே மூடிட்டு வந்துடுவேன். ரொம்ப நல்ல பையன். வயிறு வலிக்கல, ஏன் வலிக்கு? கடுமையான வயிறு வலிக்கு காரணமாக சத்தியமா வலிக்கல, உண்மையா வலிக்கு. அதனால இதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு பண்ண வேண்டாம், அப்படியே பண்ணிட போறேன். நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க போடாங்க எந்திரிச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. நல்ல காமெடி, பட் பெருசா சிரிப்பு வரல எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் போயிடும். நண்பர்களே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமாண்ட்ல வந்து பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டு பாம்பு இருக்கான்னு சொல்லி பார்க்க சொல்லிருக்கீங்க. வாங்க போய் பார்க்கலாம். கேமராமேன் ஜெய் வா, போலாம் வா. பாருங்க, இதுதான் புத்து. பாத்துருக்கீங்களா புத்த? இதுதான் புத்து. நான் இப்ப வந்து கை விட போறேன் புத்துக்குள்ள. கேமராமேன் பாம்பு இருக்கிற கேமராமேன் கிட்ட வாங்க. ஐயோ எடிட்டர் எங்கேயோ போயிட்டியா நீ? இதெல்லாம் ரொம்ப ஓவரலண்ணா. ஓகே, இப்போ வயிறு வலி கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கு. ஸோ வந்து மறுபடியும் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அடங்கோ
நான் எதுக்கு சிரிச்சுனா, மச்சான் அவங்க அப்பனை செத்த நேரம் சும்மா இருக்கு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் அனுப்பிவிட்டான். எங்க ஐயாக்கு ரீல்ஸ் பார்க்க கூட தெரியாதுல, யூடியூப் மட்டும் தான் எங்க ஐயா பார்க்கும். இப்பெல்லாம் அனுப்பிடாதுல. எங்க அத்தா வந்து ரொம்ப நல்ல மனுஷர்ல, ரீல்ஸ்லாம் அவருக்கு பண்ண தெரியாதுல, இதை போய் அனுப்பிவிட்டு இப்பெல்லாம் சொல்லாதீங்களே, எங்க ஐயா பாவம்ல. ரொம்ப நேரம் கையாட்டும் போது நினைச்சேன், இவளை பார்த்த பிளேயர் மாதிரி இல்லையே, ஏதோ பண்ணிடுவாள் நினைச்சேன். சிறப்பா பண்ணிட்டான். ஐயோ என் மவுஸ் வேற, எங்களுக்கு கீபோர்டு வேற போயிட்டே இருக்கு. ஓகே, லாஸ்ட். ஸோ ரொம்ப நாள் ஆசை. ஸோ என்ன ஆசைன்னு வந்து பண்ணா, நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அஜிமாப்ல கோர்ட்டு கேஸ் 4-5 ஒரு உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டான். கண்டிப்பா ஃபியூச்சர்ல அவனுக்கு எப்பவாவது ஒரு போலீஸ் கேஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல ஆகணும். டிடிஎஃப் அவர் பாவமியாயோ உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அவனுக்கு போலீஸ் கேஸ் ஆகணும் அப்படிதானே? கையிலேயே கவனிச்சிட்டோம்ல. சத்தியமா இந்த டியூஷனை எதிர்பார்க்கவே இல்லை. ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னானா, சரி ஹெல்ப் தான் பண்ணுவேன்னு பார்த்தா அவனுக்கு போலீஸ் கேஸ் ஆகணுமா? எல்லாம் நியாயமா டிடிஎஃப் பாவம் அவன். சரி ரைட்டு, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ காய்ஸ், ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் நல்லா இருந்துச்சுன்னா சந்தோஷம். நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, இதே மாதிரி ட்ரை பண்ணலாமா, இல்லை மூட்டு பழையபடியே ட்ரை பண்ணலாமா, இல்லாட்டி வேறு ஏதாவது சொல்லுங்களேன் கமெண்ட்டில். சரிங்களா? ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் என்ன பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். சரி ஓகே, வரட்டாமே.